திருக்கோஷ்டியூர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் இன்றி எளிமையாக நடைபெற்ற மாசிமக தெப்ப கொடியேற்ற உற்சவம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற 108 வைணவ தலங்களுள் ஒன்றான அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசிமக தெப்ப உற்சவ கொடியேற்றம் பக்தர்கள் இன்றி எளிமையாக இன்று நடைபெற்றது. சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட இத்திருக்கோயிலில் மாசிமக தெப்ப உற்சவம் 11 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்று இந்திய துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் இவ்வுக்கோவிலுக்கு வருகை தருவது ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைபெற்று கோவில் முழுவதும் போலீசார் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. காலை 9:30க்குள் நடந்து முடிக்க அறிவுறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் பட்டாச்சாரியார்கள் கொடியேற்ற வைபவத்தை தொடங்கி நடத்தினர். இந்நிலையில் மாசிமக தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள கொடிமரத்திற்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த புனித நீருக்கு விக்னேஸ்வர பூஜை செய்து தொடர்ந்து கருடப்பெருமான் சித்திரம் வரையப்பட்ட கொடியினை மேல வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. முன்னதாக மூலவர் அருள்மிகு சௌமிய நாராயண பெருமாள் மற்றும் தேவியர்களுடன் திருநாள் மண்டபத்தில் எழுந்தருள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. கொடிமரம் தர்பைபு மற்றும் மாயிலையால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டது. பொதுவாக பால், தயிர், சந்தனம், திருமஞ்சனம் உள்ளிட்ட 16 வகையான பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இன்று புனித நீரால் மட்டும் அபிஷேகம் நடைபெற்றது. பொதுவாக இந்த கொடியேற்ற வைபவத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொள்வது வழக்கம். ஆனால் மதியம் 12 மணி வரை பக்தர்களுக்கு கோவிலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் யாரும் இன்றி பட்டாச்சாரியார்கள் மற்றும் கோவில் கண்காணிப்பாளர் மற்றும் கலந்து கொண்டு கொடியேற்றம் நடைபெற்றது. தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு நாள்தோறும் இரவில் உற்சவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி சுவாமி வீதி உலா புறப்பாடுகள் நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் திருநாளாக வருகின்ற மார்ச் 3ஆம் தேதி தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தெப்ப குளத்தை சுற்றி விளக்கேற்றி வழிபடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. स्वरगं शिवमच्युतं नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणम्